வணக்கம் 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 மக்களே, வந்தாச்சு நான் உங்கள் ஆர்ஜே ராகுல். எஸ், கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி சென்னை. இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குழந்தைகளை பற்றி பேச போகிறோம். குழந்தைகள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனசுக்குள்ளே வரக்கூடிய விஷயம் ஆனந்தமாக இருக்கக்கூடிய, துள்ளி விளையாடக்கூடிய அந்த குழந்தைகள் தான் மனசுக்குள்ளே டக்குன்னு வருவாங்க. அவங்களுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். குழந்தைகளுடைய பாதுகாப்பில் அரசு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க, குழந்தைகள் பாதுகாப்பிற்காக உள்ள சட்டங்கள் பற்றியும், குழந்தைகள் நலனில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றியும் இன்றைக்கி நம்மக்கிட்ட பேசுறதுக்காக சிறப்பு விருந்தினராக குழந்தைகள் நல குழுவோடைய தலைவர் திரு ராஜ்குமார் அவர்கள் இணைஞ்சிருக்காரு நிகழ்ச்சியில். வணக்கம் ராஜ்குமார் சார். வணக்கம் ராகுல். எஸ், குழந்தைகள் அப்படின்னு உடனே எல்லாருக்கும் மனசுக்குள்ளே வர்றது அந்த மகிழ்ச்சி தான். குழந்தைகள் அவங்க பண்ணக்கூடிய சேட்டைகள் பார்க்குறதா இருக்கட்டும், கிட்ட அரவணைச்சு அவங்கள அன்பை பொழியறதா இருக்கட்டும், எது பண்ணாலுமே ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த குழந்தைகளுக்கான நலன்கள்ன்றது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இருக்கக்கூடிய பரபரப்பான காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, குழந்தைகள் பல்வேறு இடங்களில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. வீட்டில் அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போயிடுறாங்க. அந்த குழந்தைகளை குழந்தைகள் நல்ல பராமரிப்பு மையத்தில் சில நேரத்தில் விடுறாங்க. சில நேரங்களில் உறவினர்கள் வீட்டில் விட்டு போகிறாங்க, இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க வீட்டில் விட்டு போகிறாங்க. அந்த மாதிரி நேரங்களில் குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகள் அல்லது குழந்தைகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் அவங்க மேலே ஏற்படுது. ஸோ இந்த குழந்தைகள் நல அமைப்பு அப்படின்ற ஒரு தனித்த ஒரு அமைப்பை எதனால் உருவாக்கினாங்க, யார் உருவாக்கினாங்க? அதாவதுங்க, இன்னைக்கு இந்தியாவோட மக்கள் தொகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 140 கோடிக்கு மேலே. அதாவது கடந்த 2011 சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா 140 கோடிக்கு மேலே உள்ள மக்கள் தொகையில் 40% குழந்தைகள் இருப்பாங்க. குறிப்பாக சொன்னால் 39% குழந்தைகள். யார் குழந்தைகள்? anyone below 18 years is a child. அதான் கவர்மெண்ட் ஒருத்தருக்கு 18 வயசு பூர்த்தி ஆகலைன்னு சொல்லும்போது அவங்கள குழந்தைகள்னு நம்ம சொல்லுவோம். அவங்களுக்குன்னு உண்டான சட்டங்கள் தான் தனியாக இயற்றப்பட்டன. குழந்தைகளுக்கான சட்டங்கள்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது போக்சோ ஆக்டு, அதோட முக்கியமாக ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இருக்குது, அப்புறம் சைல்டு லேபர் ஆக்ட் இருக்குது, அப்புறம் அபாலிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்டு. ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்குன்னே ஏற்படுத்தப்பட்ட சட்டப்பிரிவுகள் இருக்குது. அதில் எலாபரேட்டாக சொல்கிறது ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட், ஜேஜே ஆக்டுன்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. ஜேஜே ஆக்டில் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு உண்டான எல்லா வகையான கடமைகள் பொறுப்புகள்னு குழந்தைகளுக்கு உண்டான எல்லா மாடல் ரூல்ஸு எல்லாமே வச்சுருப்பாங்க. அதில் குழந்தைகளை 2 வகையாக பிரித்து சொல்லுவாங்க. ஒரு தரப்பு பார்த்திங்கன்னா பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தேவைப்படும் குழந்தைகள், சிஎன்சிபின்னு சொல்லுவாங்க, சைல்டு இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன். இன்னொரு வகை குழந்தைகள் சிசிஎல்னு சொல்லுவாங்க, சைல்டு இன் கான்ஃப்ளிக்ட் வித் லா. ஸோ என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சிசிஎல் குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா சட்டத்துக்கு முரணாக செயல்படுறவங்க. ஒரு செல்ஃபோன் பறிப்பில் ஈடுபடுறதோ, இல்லைன்னா ஒரு சண்டையில் அடுத்தவங்களுக்கு கொடும் காயங்கள் உண்டு பண்ணுறதோ, அது மாதிரி சட்டத்துக்கு முரணான வேலைகள் ஈடுபடுற குழந்தைங்களை சிசிஎல், கான்ஃப்ளிக்ட் வித் லா சைல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களை ரெகுலர் கோர்ட், அதாவது நம்ம அடல்ட்டெல்லாம் போகிற மாதிரி இந்த செஷன்ஸ் கோர்ட்டு, கிரிமினல் கோர்ட்டு, அந்த மாதிரி கோர்ட்டுக்கு அந்த குழந்தைங்களோட ட்ரையல்ஸ் எல்லாம் நடத்த மாட்டாங்க. அவங்களுக்கு ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க ஆஸ் பர் த ஜேஜே ஆக்ட். கிட்டத்தட்ட சிறார்களுக்கான ஒரு நீதிமன்றம். கரெக்ட். அதாவது குழந்தைகள்ன்றது சிறார்கள் தான் இன்னொரு பெயர். சிறார்கள் நீதிமன்றம்ன்றது தான் ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு. நீதிமன்றம்னு சொல்ல மாட்டாங்க குழந்தைகள் விஷயத்தில், அதை போர்டுன்னு சொல்கிறாங்க. ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு, ஜேஜேபின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. அந்த ஜேஜேபி அக்ராஸ் இந்தியா முழுமைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு ஜேஜேபி கண்டிப்பாக இருக்கும். அந்த ஜேஜேபியில் அந்த போர்டில் ஒரு தலைவர் இருப்பார், 2 உறுப்பினர் இருப்பாங்க. அதை கோர்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதே மாதிரி குழந்தைகள் உண்டான சட்டங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டோன்னெலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த டெர்மினாலஜி அப்ரஹென்ஷன் பண்ணன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குன்னு உண்டான டெர்மினாலஜி ஜெயிலுன்னு சொல்ல மாட்டாங்க, அப்சர்வேஷன் ஹோம், ஸ்பெஷல் ஹோம். அது மாதிரி தான் இந்த கோர்ட்டுன்னு சொல்ல மாட்டோம், போர்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கள போர்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அங்கே அந்த போர்டில் ஒரு தலைவர் இருப்பாங்க, 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஒரு தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அமர்வு தான் அந்த குழந்தைங்களுக்கு விசாரிச்சுட்டு அவங்களுக்கு தேவையான நீதியை வழங்குவாங்க. சென்னை புரஷவாக்கத்தில் கெல்லிஸில் இந்த போர்டு செயல்படுறாங்க. ஸோ இன்னொரு வகை குழந்தைங்க சிஎன்சிபி, அதாவது சைல்டு இன் நீட் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தேவைப்படுற குழந்தைங்க. இந்த குழந்தைங்க வகைப்பாடு பாதிக்கப்பட்ட குழந்தைங்க, அதாவது விக்டிம் சைல்டு தான் இதில் வருவாங்க சிஎன்சிபியில் மோஸ்ட்லி. இதில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது, ஒரு போக்சோ விக்டிம் சைல்டு, ஒரு போக்சோ ஆக்டில், அதாவது செக்ஷுவலாக அவங்க பாதிக்கப்பட்ட
குழந்தை, பாதிக்கப்பட்ட குழந்தை நான் சொன்னேன். அவங்க வந்து விக்டிம் சைல்டை வந்து பாதிக்கப்பட்ட குழந்தை, சிஎன்சிபி தேவைப்படுற குழந்தை எங்கள் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி முன்னாடி வருவாங்க. சிஎன்சிபின்னா அது கமிட்டியில், சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் கொண்டாந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த சிஎன்சிபி, அதாவது சிடபிள்யூசி, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, தமிழில் வந்து குழந்தைகள் நலக்குழு அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழுவில் ஒரு தலைவர் இருப்பாங்க, 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவங்க 5 பேருமே ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் பவர்ஸ் உள்ள அமைப்பு. அதாவது சிட்டின்னும் போது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் பவர்ஸ் உள்ள ஒரு அமைப்பு, ரூரல் சைடில் ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் பவர்ஸ் உள்ள அமைப்பு. இந்த சிடபிள்யூசி இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் குறைந்தபட்சம் ஒரு சிடபிள்யூசி இயங்கும் அவங்க மக்கள் தொகைக்கேற்ப. இது வந்து கன்னியாகுமரியிலேருந்து ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகர் வரைக்கும் இது பொருந்தும். இன்றைக்கி இந்தியாவுக்குள்ளே மோர் தென் 720 டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் எக்ஸிஸ்டிங். அதாவது 720 மாவட்டத்துக்கு மேலே இருக்குது இந்தியாவுக்குள்ளே. சிடபிள்யூசி அமைப்பும் 720க்கு மேலே செயல்படுறாங்க. ஓகே. சென்னையில் பார்த்தீங்கன்னா புரஷவாக்கத்தில் கெல்லிஸில் இயங்குறோம். நீங்கள் ரொம்ப விரிவாக சொல்லியிருந்தீங்க. குழந்தைகள் நலக்குழு, சிடபிள்யூசி, சைல்டு வெல்ஃபேர் கம்யூனிட்டிய முக்கிய பணிகள் என்ன அப்படின்றத விளக்கமாக சொல்லியிருந்தீங்க. சென்னை மாவட்டத்தில் நீங்கள் இந்த பணிகளை வந்து முன்னின்று நடத்திட்டுருக்கீங்க. சென்னை மாவட்டத்தில் குழந்தைகள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் என்னென்ன? சென்னையில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லும்போது போக்சோவில் விக்டிமாக மாறிடுறாங்க குழந்தைங்க. குறிப்பாக சொல்லணுன்னா இந்த பள்ளி குழந்தைங்கள்லாம் சோஷியல் மீடியா மேலே ரொம்ப அடிக்டாக இருக்காங்க. 9ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க, அக்கௌண்ட் இல்லாமல் இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவங்கள டீஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க அடிக்ஷனில். நான் காலேஜ் படிக்கும்போது வேற ஒரு சமூக ஊடகத்தை பற்றி சொல்லி நீ அதில் இல்லையா அக்கௌண்ட் இல்லையான்னு கேட்டதெல்லாம் உண்டு. அதில் அந்த பாதிப்பெல்லாம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்டீங்க என்ன மாதிரி பாதிப்பெல்லாம் வருது, சிடபிள்யூசிக்கு யாரெல்லாம் வர்றாங்கன்னு. இப்போ இந்த போக்சோ விக்டிம் அப்படின்னு சொல்லிட்டு, போக்சோன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே பரவலாக தெரிஞ்ச விஷயங்கள் தான். என்னென்னா செக்ஸ், அதாவது வன்முறை, பாலியல் ரீதியான தாக்குதல், வன்முறை, இதால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்கன்னு சொல்லுவோம். இப்போ இந்த குழந்தைங்க வந்து சோஷியல் மீடியா மூலியமாக ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட பி ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அதாவது நம்ம யாருன்னே தெரியாதவருக்கு இந்த குழந்தை எனக்கு ஃபாலோவர்ஸ் நிறைய வேணும்னு சொல்லிட்டு அன்னோன் பர்சன், அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது, அவங்க ஏஜ் குரூப்பும் இருக்க மாட்டாங்க, யாரோ இவங்க ஊரை சேர்ந்தவங்களாம் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அவங்க கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிடுறாங்க, இல்லை இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் கொடுத்து சேர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட் ஆகிட்டு அவங்களோட தகவல் தொடர்பில் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு, அப்புறம் அவன் வந்து ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் உள்ளவனாவோ, இல்லை வந்து ஏற்கனவே வந்து அவன் நிறைய தவறான காரியத்தில் ஈடுபடுறனாவோ, இல்லை இந்த குழந்தைய தவறாக பயன்படுத்தணும்னு எண்ணம் கொண்டவனாக இருக்கிறதுனால இந்த குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. அதனால் பாதிக்கப்பட்டு நிறைய குழந்தைங்க வருது. இன்றைக்கி சென்னை சிட்டியில் இந்த போக்சோ விக்டிம்னு சொல்லும்போது எனக்கு வந்து சுமாராக வந்து 90% விக்டிம் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் ஸ்ட்ரேஞ்சர்ஸோட பி ஃப்ரெண்ட் ஆகிட்டு தான் அவங்க விக்டிமாக வருவாங்கன்னு என்னால் சொல்ல முடியுது. அதனால் சோஷியல் மீடியாவோட தாக்கத்தினால பாதிக்கப்படுறாங்க ஒரு வகையான குழந்தைங்க. அடுத்த வகை குழந்தைங்கன்னு பார்க்கும்போது சைல்ட் லேபராக வந்து அவங்க அதில் வந்து பாதிக்கப்படுறாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி உள்ள அந்த கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, ரீட்டெயிலிங் ஸ்டோர்ஸ் ஆகட்டும், இல்லை டீ ஸ்டால் மாதிரி, இல்லைன்னா ரெஸ்டாரண்ட்டு, அந்த மாதிரி இடத்துல வந்து அந்த முதலாளிங்க குழந்தைகளாக இருக்கும்போது அவங்க வந்து ஒரு குறைஞ்ச சம்பளத்துக்கும் 2 நேரம் வேலை செய்கிறதுக்கு தயாராக வருவாங்கன்ற அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க வந்து நிறைய குழந்தைங்கள இங்கே சைல்ட் லேபராக பயன்படுத்துகிறாங்க. இங்கே வர்ற சைல்ட் லேபர்ஸும் இங்கே சிடபிள்யூசிக்கு வருவாங்க விக்டிமாக. ஸோ அவங்கக்கிட்ட பேசும்போது நாங்கள் தெரிஞ்சுக்கிறது வேலை வாய்ப்பு இல்லாததுனாலையும் அவங்க ஒரு சில ஏஜென்ட்டு மூலயமா இங்கே வந்து இந்த சைல்ட் லேபரை அவங்க மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து லேபர் ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க சைல்ட் லேபர் இல்லாத மாநிலமாக உருவாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ ரெஸ்கியூ பண்ணிவிட்டு எங்ககிட்ட வரும்போது பார்க்கும்போது 5000 7000ன்ற மாத ஊதியத்துக்கு அந்த குழந்தைங்கள கடுமையான வேலை வாங்குகிறாங்க. அதாவது 12 மணி நேரம் 16 மணி நேரம்லாம் வேலை வாங்கி கொடுமைப்படுத்துறதா எங்களுக்கு தெரிய வருது. இதில் வந்து சைல்ட் லேபராக தெரிய வர்ற விஷயங்கள் இதுவும். இதுக்கப்புறம் அடுத்தது வந்து குழந்தை திருமணங்கள். அதாவது நீங்கள் என்னடா அது சென்னை சிட்டியில் குழந்தை திருமணமான அதிர்ச்சியாக கேட்கலாம். இந்த அளவுலாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்காதா? ஏன்னா குழந்தை தொழிலாளர்ன்ற விஷயமும் சரி, குழந்தை திருமணம் அந்த ஒரு விஷயமும் சரி, பரவலாக குறைஞ்சதை தானே நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம்.
அதாவதுங்க குறைஞ்சதுன்னு சொல்லும்போது கம்ப்ளீட்டாக எராடிகேட் ஆகலைங்க. அரசாங்கம் முழு முயற்சி பண்ணுறாங்க குறைக்கிறதுக்கு, அது எராடிகேட் பண்ணுறதுக்குங்க. ஆனால் இந்த போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் அந்த குடும்ப தலைவரோ தலைவியோ அந்த கோவிட் விக்டிமாக அவங்க இறந்துட்ட உடனே சில கமிட்மெண்ட் வருது, அவங்களுக்கு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் வருது. அப்போது அந்த குழந்தை 18 வயது பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியில் நினைக்கிறாங்க. அது ஒன் ஆஃப் த ஒரு கன்சர்னாக என்னால் சொல்ல முடியும் சென்னை சிட்டியில். ஓகே, சென்னை மாதிரியான பெருமாநகரங்களில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிற சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக அந்த சமூக வலைதளங்கள் மூலமாக குழந்தைகள் எந்த அளவுக்கு வந்து தவறான பாதைக்கு போயிட்டு பாதிக்கப்படுறாங்கன்றதை சொல்லியிருந்தீங்க. ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குது சார் உங்களுடைய அனுபவத்திலிருந்து? ஊரக பகுதிகள்னு சொல்லும்போது செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் நான் சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டியாக சில காலம் பணியாற்றியிருக்கேன். அப்போ பார்க்கும்போது அங்கே வந்து ரூரல் சைடும் வில்லேஜஸும் நிறைய உள்ள மாவட்டம். ஸோ அங்கே உள்ள குழந்தைங்களுக்கு சென்னை கம்பேர் பண்ணும்போது இந்த பொக்சோ விக்டிம்ஸாக இருக்கலாம், இந்த சைல்டு மேரேஜ் விக்டிம்ஸு நான் வந்து கூடுதலாகவே வரும் சென்னையை கம்பேர் பண்ணும்போது. சென்னையில் ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை ரிப்போர்ட் ஆகுது சைல்டு மேரேஜ்னு சொல்லும்போது, அங்கே வந்து ரூரல் சைடும் வில்லேஜ் சைடில் இது சென்னையை விட நிச்சயமாக அதிகமாக இருக்குது. சென்னையில் சைல்டு லேபர் அதிகம் ரூரல் சைடு கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி பொக்சோ கேசஸும் சென்னையில் அதிகம் நீங்கள் ரூரல் சைடில் கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி சைல்டு பெக்கிங், அதாவது இன்ஃபேண்ட் சைல்டை வந்து பால் மனம் மாறாத குழந்தைங்கள கையில் வச்சுக்கிட்டு டிராஃபிக் சிக்னல்ஸில் வந்து பிச்சை எடுக்கிறாங்க. அந்த குழந்தைங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணுவாங்க. ஜூனைல் எய்ட் போலீஸ் யூனிட்னு இருக்காங்க, SJPU ஸ்பெஷல் ஜூனைல் எய்ட் போலீஸ் யூனிட்னு. அவங்களும் JJ ஆக்டில் க்ரியேட் பண்ண ஒரு அமைப்பு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பிரிவு SJPU போலீஸு. அவங்க வந்து அன்யூனிஃபார்மில் தான் இருப்பாங்க. அவங்க சென்னையில் ஒரு டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் டாக்டர் வனிதான்னு ஒரு மேடம் தான் டெபுட்டி கமிஷனராக இருக்காங்க. அவங்க தலைமையில் சிறப்பாக இயங்குறாங்க சென்னை சிட்டியில். இந்த சைல்டு பெக்கிங் எராடிகேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சைல்டு மேரேஜ் எல்லாமே அவங்க டீம் சிறப்பாக செயல்படுறாங்க. ஸோ அவங்க வந்து சிக்னல்ஸ்லாம் இப்போ பொதுமக்கள்லாம் வந்து பார்த்துட்டு சிக்னல்ஸில் இது மாதிரி ஸ்பென்சர் சிக்னலில் இது மாதிரி நின்றுட்டுருக்காங்க, கை குழந்தை வச்சிட்ருக்காங்க, இல்லை பேனா பென்சில் விற்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு போர்வையில் வந்து பிச்சை எடுத்துகிட்ருக்காங்கன்னு சொல்லும்போது பொதுமக்கள் உடனே சைல்ட் லைன் நம்பர், அதாவது 1098 சைல்ட் லைன் நம்பர் இருக்குங்க அக்ராஸ் இந்தியா. சைல்ட் லைன் நம்பர் வந்து 1098. நீங்கள் ஒன்றும் இல்லை, இங்கே 1098 கால் பண்ணிங்கன்னா அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க கால் சென்டரில். உடனே வந்து ஒரு சைல்ட் லைனோட ஒரு வாலண்டியர்கிட்ட அந்த நீங்கள் சொல்கிற அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நியர்பையாக இருக்கிறவர் அடுத்த 10 to 15 மினிட்ஸில் வந்து ரீச் ஆவாருங்க. நீங்கள் சொல்கிற இடத்த உள்ள அந்த பெக்கர்ஸை ரெஸ்கியூ பண்ணுவாங்க. அந்த சைல்டை கொண்டாந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க கமிட்டியில். அதுக்கப்புறம் வந்து கமிட்டி வந்து அவங்களுக்கு ரீஹேபிலிட்டேஷன் அதை உடனே ஆர்டர்ஸ் போடுவோம் நாங்கள். ரொம்ப எளிமையான வழி. ஒரு குழந்தைய வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா 1098 இந்த 4 நம்பர் அழுத்திட்டு புகார் சொன்னோம்னா உடனே வந்து பார்த்து தீர்வு கொடுப்பாங்க. அவங்க அந்த பப்ளிக் எந்த தொல்லையும் இல்லை. போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணால் நம்மளை விட்னஸாக கூப்பிடுவாங்களேலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் தகவலில் சொல்லுங்கள், அதை கான்க்ரீட்டாக சொல்லுங்கள். இது மாதிரி இந்த சிக்னலில் என்ன டைமில் என்ன கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, எத்தனை அடல்ட் இருக்காங்க கூடன்னு சொல்லும்போது அவங்க உடனே வந்து ரெஸ்கியூ பண்ணுவாங்க. CWC முன்னாடி ஆஜர்படுத்துவாங்க. CWC அவங்களோட ரீஹேபிலிட்டேஷனுக்கு உண்டான அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க. ரீஹேபிலிட்டேஷன்றதை பற்றி சொல்ல வந்தீங்க. என்ன மாதிரியான மறுவாழ்வு வந்து கொடுக்கறதுக்கு குழந்தைகள் நலக்குழு முயற்சி பண்ணுது? அரசு என்ன மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் எடுக்கிறாங்க? ரீஹேபிலிட்டேஷன் அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீஹேபிலிட்டேஷன் இருக்குங்க. இப்போ பொக்சோ விக்டிம் சைல்டு வருவாங்க, வந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு பராமரிப்பு வேணும்னு வர்றவங்களுக்கு அந்த விக்டிம் சைல்டுக்கு வந்து நாங்கள் கவுன்சிலிங் கொடுப்போம். சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி கவுன்சிலிங் கொடுப்போம். அந்த கவுன்சிலிங்கில் அவங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்குதுன்னு சொல்லும்போது அவங்கள இம்மிடியேட்டாக அந்த கோர்ஸ் ஆஃப் கவுன்சிலிங், அதாவது எத்தனை நாள் கவுன்சிலிங் தேவைப்படுதோ அதை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் அவங்களோட ஸ்கூல் படிப்பாங்க. மோஸ்ட்லி பொக்சோ விக்டிம் சைல்டுன்னு சொல்லும்போது அவங்கள ஸ்கூல் வந்து கண்டினியூட்டிக்காக அவங்க மெயின் ஸ்ட்ரீமுக்கு அனுப்பி வச்சுருவோம். ஸ்கூல் கண்டினியூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்காங்க, பொக்சோவோட விக்டிம் அந்த பொக்சோ அக்யூஸ்டு அந்த ஃபேமிலியில் ஒருத்தராக இருக்கார், இல்லை நெய்பராக இருக்கார், அவர் இன்னும் ரிமைண்ட் பண்ணாமல் இருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த குழந்தைய வந்து நாங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து எங்களோட ஹோம் இருக்குது. எங்களுக்கு சென்னை சிட்டியில் அக்ராஸ் சென்னை சிட்டி வி ஹேவ் அரவுண்ட் 100 ஹோம்ஸ் கவர்மெண்ட்டு
ப்ரைவேட்டு, அன்எய்டட், எய்டட்னு சொல்லிட்டு 100க்கு கூட ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம்ஸ் இருக்குங்க. சிடபிள்யூசி ஆர்டர்ஸ் பண்ணால் ஹோம்ஸில் வச்சு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங்கு, ஃபுட்டு, ஷெல்டர், ஸ்கூல் எல்லாமே பார்ப்பாங்க. இவங்க ஸ்கூலில் இன்பிட்வீன் வரும்போது கவுன்சிலிங் தேவைகள் மட்டும் தீர்வாக எடுத்து திரும்ப அவங்களுக்கு மறுபடியும் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலுக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் பார்ப்போம். எக்ஸ்ட்ரீம் அந்த அவன் ரிமாண்ட் ஆகாமல் இருக்கான், இல்லை அவங்க பேரண்ட்டில் ஒருத்தர், ஃபேமிலி ரிலேட்டிவில் ஒருத்தர் கேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது, வீட்டில் இந்த குழந்தை திரும்ப போனால் பாதுகாப்பாக இருக்காதுன்ற ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் வரும்போது நாங்கள் ஹோம் அட்மிஷன் போட்டு அவங்கள பராமரிக்கிறது முழு பொறுப்பேற்றுக்குவோம். பராமரிக்கிறது முழு பொறுப்பேற்பு அப்படின்போது அவங்களுடைய பள்ளி படிப்பு முடிகிற வரைக்குமா, இல்லை எந்தாவது ஒரு காலகட்டம் வரைக்குமா? இல்லை, அப் டு 18 இயர்ஸ். அதாவது சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியோட பர்வியூ பார்த்திங்கன்னா அப் டு 18 இயர்ஸ் உள்ள குழந்தைங்களுக்கு நாங்கள் பராமரிப்பு பார்ப்போம். இப்போது 18 இயர்ஸ்ன்னு சொல்லும்போது அந்த குழந்தை காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிப்பாங்க. ஸோ இன்பிட்வீன் இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது அந்த காலேஜ் முடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். இப்போ நாங்கள் 18 முடிச்சிடுறோம்னு சொல்லும்போது அதனால் ஆஃப்டர் கேர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஜேஜே ஆக்டில். ஸோ ஆஃப்டர் கேர்னு சொல்லும்போது 18 முடிஞ்சு ஃபர்தராக 3 இயர்ஸ் வந்து எங்களால் பராமரிப்பு கண்டினியூ பண்ண முடியும். அவங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் இருக்கும்போது இன்ஜினியரிங் 4th இயர் முடிக்கிற வரைக்கும் நாங்கள் பராமரிப்பு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு எங்களால் முடியும். ஸோ அரசு சார்பிலே இதுக்கான முன்னெடுப்புகள்லாம் எடுக்கிறாங்க. எஸ், அரசில் வந்து இந்த ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்டில் வந்து கொடுத்துருக்காங்க. மிஷன் வச்சல்லான்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங்கு ஸ்கீமு. அந்த ஸ்கீமில் இந்த சைல்ட் கேர் இன்ஸ்டியூட் சிசிஐன்னு சொல்லுவோம், சென்னை சிட்டியில் 9200 சிசிஐஸ் இயங்குறாங்க. முழுவதுமாக கவர்மெண்ட்டோட சிசிஐஸ் இருக்குது, ப்ளஸ் கவர்மெண்ட் ஃபண்டட் சிசிஐஸ் இருக்குது, முழுக்க ப்ரைவேட் என்ஜிஓ நடத்துகிற சிசிஐஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து இந்த குழந்தைக்கு சூட்டபிளான சிசிஐயில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க எஜுகேஷனை கண்டினியூ பண்ண வைப்போம். அதனால் இதை வந்து பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சைல்டுன்ற அந்த குறிக்கோளில் வந்து சிசிஐ அட்மினிஸ்ட்ரேட் ஹோமை வந்து நாங்கள் லாஸ்ட் ஆப்ஷனாக தான் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி கன்சிடர் பண்ணோம். ஃபேமிலியில் ரீயூனைட்டட் பண்ணுறதுக்கும் ரீயூனியன் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ஹை ப்ரையாரிட்டி கொடுப்போம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் மக்கள் தொகை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் இளைஞர்கள் அதிகம் அப்படின்றது நம்ம அப்துல் கலாம் ஐயாவே சொன்ன ஒரு விஷயம். இளைஞர்கள் அதிகம்னா ஆப்வியஸாக குழந்தைகளுடைய எண்ணிக்கையும் அடுத்த தலைமுறை அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்த மாதிரி குழந்தைகள் மக்கள் தொகை வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதால இந்தியாவில் என்ன மாதிரியான சவால்களை நம்ம சந்திக்கிறோம்? அதாவது பாதுகாப்புன்னு சொல்லும்போது அரசாங்கம் ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் போயிட்டு பாதுகாப்பாக இருக்கணுன்றது வந்து அது நடைமுறையில் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு வேலை. ஸோ அவங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு தெரியும், முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேட் டச் குட் டச்லாம் சொல்லி கொடுப்பாங்க எல்லா ஸ்கூல்லையுமே. ஸோ அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் குழந்தைங்களுக்கு. அதாவது டோன்ட் டச், எதுக்கு அவன் டச் பண்ணணும், டச் பண்ணால் தானே பேட் டச் கொடுத்து டச் பண்ணவே அவசியமே இல்லையே. அதாச்சும் டோன்ட் டச்சுன்னு சொல்லிட்டு யாருமே டச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை குழந்தைங்கள. அவங்க குழந்தைங்க வந்து வீட்டில் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க, அவங்களோட இருப்பாங்க, அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு வருவாங்க, ஸ்கூலுக்கு பஸ்ஸுலேயோ ஆட்டோலேயோ ட்ராவல் பண்ணுவாங்க, அப்புறம் ஸ்கூலில் டீச்சர்ஸோடலாம் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னா அந்த ஸ்நாக்ஸ் கவுண்டர்ஸ் போகிறதோ, திரும்ப மறுபடியும் அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோ இல்லை ஆட்டோலையோ வீட்டுக்கு வருவாங்க, அகைன் டியூஷனுக்கு போகிறாங்க, திருப்பியும் ப்ளே கிரவுண்ட் போகிறாங்க, விளையாடுவாங்க, திரும்ப வீட்டுக்கு வருவாங்க. இந்த ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸில் அவங்களுக்கு பிடிக்காத தேவையில்லாத யாராச்சும் அந்த குழந்தைங்களோட விஷயங்களில் வந்து அந்த குட் டச் பேட் டச் மாதிரி அனாவசியமாக வந்து அந்த குழந்தைங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும்போது அவங்க வந்து பேரண்ட்ஸ்கிட்ட வந்து அந்த விஷயங்களை சொல்லணும். சொல்ல தயங்குறாங்க அப்படின்னும்போது சைல்ட் லைனில் சொல்லலாம். அதாவது ஸ்கூலில் வெளில வரும்போது பஸ்ஸுலேயோ ஆட்டோவில் பிரச்சனைனா ஸ்கூலில் சொல்லலாம், ஸ்கூலில் பிரச்சனைனா பிரின்ஸிபல்கிட்ட சொல்லலாம். அப்போ பிரின்ஸிபல்கிட்ட பிரச்சனைனா நீங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லலாம். ஸோ எங்கே வேணால் அந்த குழந்தைங்க வந்து வெளிப்படையாக சொல்லணும். சொன்னால் தான் அந்த அரசாங்கம் வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய முடியும். அது எங்கே சொல்கிறது, நம்மளை வந்து சாட்சி கேட்பாங்க, ஆதாரம் கேட்பாங்க, நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு தயங்கவே வேண்டியதில்லை. இந்த பொக்ஸோ ஆக்டை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அந்த அக்யூஸ் பண்ணவங்க தான் ப்ரூவ் பண்ணணும் தன்னை வந்து நிரபராதின்னு சொல்லிட்டு. இந்த குழந்தைங்க வந்து எந்த ஆதாரமும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் அவங்க வந்து டிலே பண்ணாமல் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள்னு சொல்லும்போது நேரடியாக வந்து சைல்ட் லைன்லேயோ இல்லை பேரண்ட்ஸ்கிட்டையோ டீச்சர்ஸ்டையோ கம்ப்ளைண்ட் பண்ணணும். அது ஒரு இஷ்யூவே இல்லைன்னா கூட சொல்லுங்கள், அது இஷ்யூ இல்லைன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதை தான் நான் சொல்ல வருவேன். குழந்தைகள் கிட்ட அந்த ஒரு அவேர்னஸ் வந்தாச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா 17-18 வயசு கடந்தவங்களே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா எதுக்குப்பா சொல்லிட்டு அமைதியாக இருக்கலாம்ப்பான்னு கடந்து போகக்கூடிய சூழ்நிலையில் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது.
அப்படி ஒன்றுமே தெரியாதவங்க வந்து அவங்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு உணர்ந்த பிறகு எப்படி சொல்லுவாங்க அவங்க? அதுக்கான விழிப்புணர்வு குழந்தைகள் கிட்ட வந்தாச்சா? இல்லைங்க, அந்த விழிப்புணர்வு அவசியம். நம்மளை ஒவ்வொருத்தரோட கடமை இந்த விழிப்புணர்வு உண்டாக்குறது. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சமீபத்தில் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியோட அந்த ஃபங்க்ஷன் இங்கே பார்க்குறதுக்காக சென்னையில் மிக பிரபலமான ஒரு பள்ளி, அவங்க பிரின்சிபல் என்னை அப்ரோச் பண்ணாங்க. CWC ஃபங்க்ஷனிங் நேரில் பார்க்கணும் எங்கள் குழந்தைங்க, +2 படிக்கிற குழந்தைங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட பெர்மிஷன் கேட்டாங்க. நானும் சந்தோஷமாக அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தேன். இப்போ 4 செக்ஷன்ஸ் தே ஹேவ் இன் கிளாஸ் 12. அதில் வந்து ஒவ்வொரு நாள் வந்தாங்க. அப்போ CWC ஃபங்க்ஷனிங் அவங்ககிட்ட கலந்துரையாடும் போது ஒரு குழந்தை என்கிட்ட தனியாக பேசணும்னு சொன்னாங்க. அப்போது நான் கேட்கும்போது அவங்க ஒரு மியூசிக் கிளாஸ் போகிறதாகவும், அந்த மியூசிக் கிளாஸில் அந்த டீச்சர் வந்து இவங்களை மட்டும் தனியாக ஸ்பெஷல் கேர் எடுக்கிறேன்ற போர்வையில் அந்த மியூசிக் கிளாஸ் முடிஞ்சோ 5-10 நிமிஷம் அவங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அப்புறம் வந்து என்னோடய பெட்ரூம் பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு அப்படி சொல்கிறதாகவும் அந்த குழந்தை வந்து என்கிட்ட சொன்னாங்க. அப்போது அது தவறான ஒரு செயல். அது உடனே வந்து நான் வந்து விசாரிக்கவும் சொல்லியிருக்கேன். சைல்ட் லைனை போயிட்டு பார்த்துட்டு அவரை கொண்டு வந்து என்கொயரி, அதாவது தவறு நடக்கிறதுக்கு முன்னாடி அது அவரோட அந்த ஆட்டிடியூடில் பிஹேவியரல் சேஞ்ச் இருக்கிறதுனால அது ப்ரிகாஷனாக அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் வந்து இந்த அவேர்னஸ்ஸு இந்த கவுன்சிலிங் கொடுக்கும்போது தான் அந்த குழந்தைக்கு அது ஒரு தவறான செய்கைன்னு தெரிய வந்தது. அதை நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணியிருக்கோம். இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டூல் டு ப்ரிவென்ட் த சைல்டு அப்யூஸ் ஆர் சைல்டு கிரைம் அகேன்ஸ்ட் தி சில்ட்ரன். குழந்தைகள் பாதுகாப்பு பற்றி சொல்லியிருந்தீங்க. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக பாலியல் சீண்டல்கள், அதே மாதிரி குழந்தை திருமணம், குழந்தை தொழிலாளர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. இதை தாண்டி வேற ஏதாவது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்னு இருக்கா? குழந்தைகளை வந்து இண்டஸ்ட்ரீஸ், அதாவது ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக வச்சுக்கலாம், காமெடியாக சித்தரிக்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாத விஷயம். என்ன சொல்கிறேன்னா, ஒரு சமீபத்தில் ஒரு சினிமா பார்த்தேன் நான் OTTயில். ஒரு 12 வயசு ஒரு MR சைல்டு, மென்டலி ரிட்டார்டட் சைல்டு ஒருத்தன். அவன் வந்து அந்த வீட்டு ஹாலில் இருப்பான். அந்த வீட்டுக்கு வர்ற ஒரு ரவுடி வந்து குடிப்பான். ஸோ அப்போ அந்த குழந்தைகிட்ட வந்து என்ன பண்ணுவான், இவன் என்னன்னு கேட்கும்போது இது ஒரு சரக்குன்னு சொல்லுவான். அப்புறம் அவன் நீங்கள் குடிங்கன்னு சொல்லிவிட்டு அந்த MR சைல்டு அந்த 12 வயசு பையனுக்கு கொடுக்குறான், ஒரு கிளாஸில் கொடுக்குறாரு. அப்புறம் இவரும் வாங்கி குடிச்சிட்டு இருமுவார் அந்த குழந்தை. இந்த மாதிரி தவறான செய்கை, தவறான ஒரு பிக்சரைசேஷன், இதை வந்து எனக்கு எந்த அளவுக்கு என்னால் ஏற்றுக்க மறுக்குது. இந்த விஷயங்கள் வந்து லாஸ்ட் இயர் நான் டெல்லி போயிருந்தேன் ஒரு கான்ஃபரன்ஸுக்காக. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர் ஏற்பாடு பண்ண ஒரு கான்ஃபரன்ஸ் டெல்லியில் நடந்தது. அழைப்பு வந்தது எனக்கு. ஸோ நான் போயிட்டு கலந்துட்டேன். அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் INB இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங், அவர் மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட், அவரை வந்து அவர் அலுவலகத்தை சந்தித்து இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொன்னேன். அவரும் ரொம்ப என்ன பண்ணலான்னு அவர் ரொம்ப பாசிட்டிவாக கேட்டார். ஆமாம் சார், என்ன பண்ணலான்னு. அப்போ நான் சொன்னேன், இதை வந்து ஒரு காமெடியாவோ இந்த மாதிரி போர்ஷனை வந்து எடுத்துக்கிறாங்க சினிமா இண்டஸ்ட்ரியில். ஸோ இது வந்து கண்டிக்கத்தக்கது. இதை வந்து செயலில் பண்ணுவாங்க நிஜத்தில் பார்க்குறவங்க. ஒரு டீ கடையில் எங்கே இருக்க ஒரு பையன் வேலை பண்ணுறான்னா அது வந்து சட்டப்படி அலோவ் பண்ணுறாங்கன்னு தான் அவன் இமேஜினேஷனில் இருக்கும். ஸோ ஒரு குழந்தை நட்சத்திரம் நடிக்கிற ஒரு சினிமாவில் சென்சார் போர்ட் பண்ணுற அதிகாரிகளில் அந்த சென்சார் போர்டு உறுப்பினருக்கு சைல்டு ரைட்ஸ் பற்றின அவேர்னஸ் இருக்கிற ஒருத்தர் அந்த சென்சார் போர்டில் அந்த படம் சென்சார் பண்ணும்போது இருக்கும்போது இந்த சீனை கட் பண்ணுவார். மற்றவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ அதனால் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக உள்ள சென்சார் போர்டு மெம்பர்ஸ்க்கு வந்து சைல்டு ரைட்ஸை பற்றி ஒரு சென்சிட்டைஸ் பண்ண வேண்டியிருக்கு சார். அதே மாதிரி ஃப்யூச்சரில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும்போது ஒரு குறிப்பாக குழந்தை நட்சத்திரம் நடிக்கிற ஒரு படத்தில் ஒரு சைல்டு ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்டை ஒரு சென்சார் போர்டு உறுப்பினரை போடும்போது இதெல்லாம் தவிர்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கட் பண்ணாலே அந்த டைரக்டர் அந்த மாதிரி சீனை வைக்கிறத குறைச்சிடுவார்னு ஒரு சஜஷன் சொன்னேன். அவரும் வரவேற்றார் இந்த சஜஷனை. அப்புறம் செக்ரட்டரி மேடமை பார்த்துட்டு போக சொல்லியும் என்கிட்ட சொன்னாருங்க. அவங்களும் ரிட்டர்ன் ரெப்ரசன்டேஷன் கமிட்டி சார்பாகவே கொடுத்துருக்கேன். இப்போ நான் சொன்ன விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதாவது சைல்டு ரைட்ஸுக்கு தேவையான இம்ப்ளிமெண்டேஷன்னு அது ஒரு பண்ணியிருக்கோம். ஸோ நான் இது தவிர்த்து இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவாங்க. எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு கடுமையான தண்டனை இருக்கிற பட்சத்தில் தான் வந்து அதுக்கான ஒரு பயமே வந்து பொதுவாக மக்கள்கிட்ட வந்து உருவாகுதுன்னே சொல்லலாம். இந்த குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் ஏற்படும் போது அந்த குற்றம் இழைத்தவருக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் வழங்கப்படுது? இப்போது நம்ம வந்து போக்சோ ஆக்டுன்னு சொல்லும்போதுங்க, போக்சோ ஆக்டுன்னு சொல்லும்போது அவங்க ஆயுள் தண்டனை வரைக்கும் வருதுங்க. இப்போது ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட் வந்தது, போக்சோ ஆக்டோட ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட்டு. அந்த அமெண்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தூக்கு வரைக்கும் வச்சுருக்காங்க. போக்சோ ஆக்டுக்கு முன்னாடி வந்து ஐபிசியில் தான் ட்ரையல்லாம் நடத்திக்கிட்டு வந்தாங்க. இந்த ஐபிசியில் ட்ரையல் நடத்தும்போது என்னென்னா ஐபிசி ஒன்று எலாபரேட்டான ஆக்டுங்க. ஏன் போக்சோ ஆக்ட் 2012ன்னு
தனியாக ஒரு ஆக்ட் வரணும். எதனால் அவங்க அரசாங்கம் தனியாக போக்சோ ஆக்ட் 2002ன்னு கொண்டு வந்திருக்காங்க. குற்றங்களை தடுக்கிறதுக்கு கடுமையான சட்டங்கள் தான் ஒரே தீர்வுன்னு அரசாங்கம் நினச்சி இந்த போக்சோ ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த போக்சோ ஆக்டில் வந்து நம்ம ஐபிசிலன்னு பார்க்கும்போது கிரைம் அகெயின்ஸ்ட் சைல்டுன்னு சொல்லும்போது ஒரு ஃபீமேல் சைல்டுன்னு தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறையில் கிரைம் அகெயின்ஸ்ட் பாய்லாம் நடந்திருக்கு. செக்ஷுவல் அப்யூஸ் அகெயின்ஸ்ட் அ பாய் சைல்டு. இப்போது நான் அதாவது ஒன்றும் இல்லைங்க, பல கேஸ் வந்து என்கிட்ட வந்திருக்குங்க. கிரைம் அகெயின்ஸ்ட் அ பாய். ஏன் அது அந்த பீரியடில் அது கற்பனையே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆண் குழந்தைக்கு செக்ஷுவல் அப்யூஸ் நடக்கும்ன்ற ஒரு விஷயத்தை. ஸோ போக்சோ ஆக்டில் தான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஜெண்டர் நியூட்ரல்னு சொல்லுவாங்க போக்சோ ஆக்டை. அது ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு. அதே மாதிரி ஐபிசியில் பார்த்தீங்கன்னா பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் இருக்குது, செக்ஷுவல் அசால்ட் இருக்குது. இது போக்சோவில் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஹாரஸ் மட்டும் சேர்த்துருக்காங்க. ஹாரஸ் பண்ணாலும் இதில் வரும், அதில் வந்து எலாபரேட் கிடையாது. அதே மாதிரி ஐபிசியில் வந்து ஒருத்தன் வந்து ஒரு தப்பு பண்ணான்னா அரசாங்க தரப்பு தான் வந்து தப்பை நிரூபிக்கிறதுக்கு உண்டான சாட்சியங்கள்லாம் கொண்டாந்து நிறுத்தி அவருக்கு தண்டனை வாங்கி தரும். போக்சோ ஆக்டில் யார் அந்த குற்றவாளியோ அவன் தான் நிரூபிக்கணும் தான் குற்றமற்றவன் சொல்லிட்டு. இந்த போலீஸ் தரப்பில் வந்து பெருசாக ஒரு டிஃபென்ஸுக்கு எதுவுமே இல்லைங்க. அதே மாதிரி போக்சோ ஆக்டில் விதின் 1 இயரில் ட்ரையல் முடித்து அவருக்கு தண்டனை கொடுப்பாங்க. ஓகே, ஒருவேளை அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து அவருக்கான நியாயத்தை வந்து ஆதாரமாக காட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் அவரும் தவறுதலை குற்றவாளின்ற ஒரு நிலைக்கு போயிட மாட்டாரா? இல்லை, அப்படி இல்லைங்க. இது வந்து அவர் வந்து ஒரு கிரைம் பண்ணியிருக்காரு ஒரு குழந்தைக்கு எதிரான்னு சொல்லும்போது, போக்சோ அதாவது செக்ஷுவல் அஃபென்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லும்போது அவர் தான் தன்னை நிரூபிக்கணும். அன்றைக்கி அந்த குழந்தைய நான் வந்து அந்த கிரைம் வந்து இன்வால்மெண்ட் எனக்கு இல்லைன்னு சொல்கிறது. ஒருத்தர் நிரபராதிக்கு நிரூபிக்கிறது ஒன்றும் பெரிய சங்கடங்களோ சேலஞ்சஸ் இருக்க மாதிரி இல்லை. இதில் வந்து ஏன்னா இந்த போக்சோ ஆக்ட் கடுமையாக இருக்குது, யாருமே அதுக்கு நினச்சி கூட பார்க்கக்கூடாதுன்றதுக்கு தான். இதில் குறிப்பாக நான் இன்னொரு விஷயம் பொதுமக்களுக்கு சொல்ல விரும்புகிறது, போக்சோ ஆக்டில் செக்ஷன் 19 ஆஃப் போக்சோ ஆக்ட் மேண்டட்டரி ரிப்போர்ட்டிங்னு இருக்குங்க செக்ஷன். அந்த செக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. காலையில் அவங்க எந்திரிக்கிறதுலேருந்து அவங்க கிரவுண்டில் விளையாடிட்டு ஆட்டோவில் இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலில் பாடம் படிச்சுட்டு ஈவினிங் டியூஷன் போயிட்டு அப்புறம் ப்ளே கிரவுண்ட் போயிட்டு வீட்டுக்கு வராங்க. அந்த இன்பிட்வீன் அவங்களுக்கு ஒரு செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் நடந்திருக்குன்னு சொல்லும்போது அந்த குழந்தை வந்து பேரண்ட்டை சொல்ல பார்ப்பாங்க. அங்கே சொல்ல முடியலன்னு சொல்லும்போது டீச்சர்கிட்ட சொல்லுவாங்க, இல்லை பிரின்ஸிபல்கிட்ட சொல்கிறாங்க, இல்லை டியூஷன் மாஸ்டர்கிட்ட சொல்கிறாங்க. யாராச்சும் ஒருத்தர் தவறு பண்ணாங்கன்னா போய் சொல்லுவாங்க. அந்த விஷயங்களை ஒரு குழந்தை வந்து ரிப்போர்ட் பண்ணும்போது அந்த எதிர்த்தரப்பு ரிசீவ் பண்ணுறவங்க வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே, அதாவது உடனடியாக 24 ஹவர்ஸ்னு கூட சொல்கிறது அதிகம், உடனடியாக வந்து அருகில் உள்ள காவல் நிலையத்திலேயோ இல்லைன்னா ஸ்பெஷல் ஜுவனைல் எய்ட் போலீஸ்லேயோ புகார் தெரிவிக்கணும். இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அது அவங்களோட கடமை. ஏன்னா போக்சோ ஆக்ட் செக்ஷன் 19 என்ன சொல்லுதுன்னா இம்மிடியட்லி தே ஹேவ் டு ரிப்போர்ட் டு த லோக்கல் போலீஸ்ன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்ல மாட்டேன் எனக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணுறது ஒரு தவறான செயல். அது போக்சோ ஆக்டில் அந்த செக்ஷன் 21 அவங்கள குற்றவாளியாக சொல்லி 6 மாதம் ஜெயில் தண்டனை அவங்களுக்கு விதிக்கிறாங்க. இதுக்கு சமீபத்தில் 2 உதாரணம் நான் சொல்லுவேன். தூத்துக்குடியில் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தை வந்து பிடி டீச்சர் வந்து என்னை வந்து அப்யூஸ் பண்ணிட்டதா கம்ப்ளைண்ட் வந்து பிரின்ஸிபல்கிட்ட சொல்கிறாங்க. அந்த பிரின்ஸிபல் என்ன பண்ணுறாரு, அந்த டீச்சர்கிட்ட விசாரிச்சுட்டு கூட அந்த பள்ளியில் படிக்கிற மற்ற குழந்தைங்கள்ட்ட விசாரிச்சுட்டு அது உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு அந்த பிடி டீச்சரை. இந்த குழந்தைகிட்ட நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து நீங்கள் வரமாட்டான், டீச்சரை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிவிட்டு அவர் ரிப்போர்ட் பண்ணாமல் விட்டார். ஆஃப்டர் அ வீக் டைம் அந்த குழந்தை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் போகிறாங்க அவங்களோட பாதிப்புக்கு நிவாரணம் தேடி. அப்போ அந்த டாக்டர்ஸு இந்த செக்ஷன் 19 நல்லா தெரியும் டாக்டர்ஸ்க்கு. உடனே வந்து லோக்கல் போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணி அப்புறம் குழந்தைய இன்டர்வியூன் பண்ணி அப்போது இவங்க 1 வீக் முன்னாடி ரிப்போர்ட் பண்ணி அந்த பிரின்ஸிபல் ஃபெயில் டு ரிப்போர்ட், செக்ஷன் 19 ஃபெயில் ஆகிடுது. அந்த அக்யூஸ்டு 1 வந்து அந்த டீச்சர் பிடி டீச்சரையும் A2 பிரின்ஸிபலையும் புக் பண்ணிட்டாங்க. A3 செக்ரட்டரியை புக் பண்ணிட்டாங்க, ஸ்கூல் செக்ரட்டரியை. எனக்கு தகவல் வந்தது, என்ன செக்ரட்டரி ரேராக தான் ஸ்கூலுக்கு போகிறாரு, அவரை வந்து எப்படி போக்சோவில் போட முடியும்னு கேட்டாங்க. அதை விசாரிக்கும் போது தான் தெரிய வருது, அந்த ஸ்டாஃபை சஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த மீட்டிங்கில் செக்ரட்டரியும் கூட உட்காந்துருக்காரு பிரின்ஸிபலோட. ஸோ அவரும் தகவல் தெரிஞ்சுட்டு இக்னோர் பண்ணியிருக்காரு. அதனால் இவங்க 3 பேருமே அக்யூஸ்டாக ஜெயிலுக்கு போனாங்க. இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஒரு பிரின்ஸிபல்ன்றவங்க ரொம்ப படித்தவங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க. ஆனால் இந்த
இந்த ஆக்ட் தெரிய விஷயத்தில் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. இது ஒரு சம்பவம். லாஸ்ட் இயர் கோயம்புத்தூரில் இதே மாதிரி ஒரு பிரின்சிபல் ஃபெயிலியர் டு ரிப்போர்ட் த பொக்சோ இன்சிடென்ட்டுன்னு சொல்லிட்டு அவரையும் அக்யூஸ்டாக A2 போயிட்டு அவரை ரிமாண்ட் பண்ணாங்க. அதனால் இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இது நாட் ஓன்லி ஃபார் த பிரின்சிபலோ டீச்சரோ, ஜென்ரல் பப்ளிக்கும் இதுதான் அப்ளிகபிள்ங்க. ஒரு பாப்பா வந்து நெய்பர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட அவங்க வந்து வித்தின் 24 ஹவர்ஸில், அதாவது இம்மிடியேட்டாக தே ஹேவ் டு ரிப்போர்ட் டு த லோக்கல் போலீஸு. இதில் வந்து உங்களை சாட்சியாவோ எதுவாகவோ அலக்கடிக்கிறது அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அதே மாதிரி பிரின்சிபல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நேம் ரெப்புடேஷன் போயிடும், இது நியூஸில் வந்துடும், பேப்பரில் வந்துடும்ன்ற அந்த வீணான பயங்கள்லாம் தேவையில்லை. ஏன்னா இந்த பொக்சோ கேஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். ஈவன் அந்த குழந்தையோட பேராக இருக்கட்டும், அந்த ஸ்கூலோட நேமாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். அதை வந்து வெளிப்படுத்துகிறவங்களுக்கும் 6 months to 1 year இம்ப்ரிசன்மெண்ட் இருக்குது. அதுவும் தனியாக செக்ஷன் 22 சொல்கிறாங்க. அதை வந்து ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணக்கூடாது, பண்ணுறவங்களுக்கும் சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ஸ்கூல் ரெப்புடேஷன் போயிடும்ன்றத அதெல்லாம் அனாவசியமான பயம். அதனால் நீங்கள் வந்து ஆஸ் பர் த ஆக்ட் யூ ஷுட் பைண்ட் த பொக்சோ ஆக்ட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார். அதாவது ஸ்கூல் உள்ளேயே வந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு தேட முயன்ற அந்த தலைமை ஆசிரியரும் குற்றவாளியாக ஆக்கப்பட்டார், குற்றவாளி ஆனார் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அதனால் இது கேட்கக்கூடிய பள்ளி ஆசிரியர்களும் சரி, மற்றவங்களுக்கும் சரி, இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்கும். பள்ளிகள் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது சார். இந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ் சில பேர் வந்து நீ நல்லாவே படிக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு 10-15 மாணவர்களுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய வந்து திட்டும்போது அந்த குழந்தை வந்து பாதிக்கப்படுது மனதளவில். இதுவும் குழந்தைகள் மீதான ஒரு தாக்குதலாக பார்க்கலாமா? அந்த குழந்தை வந்து 1098 நம்பரில் கால் பண்ணி சொல்லலாமா? நிச்சயமாக சொல்லாங்க. NCPCR வந்து, அதாவது நேஷ்னல் கமிஷன் ஃபார் சைல்ட் ரைட்ஸ், அவங்க தான் வந்து ஆல் இண்டியா லெவலில் இந்த ஆக்ட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்பராக இருக்கா, ஜூவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட், பொக்சோ ஆக்ட், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்பராக பண்ணுறாங்களான்ற மானிட்டரிங் பாடி. அவங்க வந்து ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க, கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க ஃபார் ஸ்கூல்ஸ் 2022 நினைக்கிறேன். அந்த கைட்லைன்ஸில் இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஸ்கூலில் குழந்தைங்களை அடிக்கிறதோ துன்புறுத்துறதோ இல்லைன்னா வந்து சைக்காலஜிக்கலாக அவங்கள வந்து துன்புறுத்துறதோ எதுவுமே கூடாதுன்றது ஓவரால் அதோட ஜிஸ்டாக நான் பார்க்குறேன். அதனால் வந்து ஆசிரியர்கள் நம்மளை அடித்தாங்க திட்டினாங்கன்னு சொல்லும்போது நான் அதை ஏற்றுக்கிட்டோம். இன்றைக்கி ஒரு நல்ல ஷேப்பு கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு நல்ல இன்டென்ஷன் இருக்குங்க. தவறான இன்டென்ஷனில் இதை மாதிரி அவங்கள டீஸ் பண்ணுறதோ இல்லை குறிப்பாக வந்து அடுத்தவங்க முன்னாடி அவமானப்படுத்துறது அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் விரும்புகிறேங்க. அவங்க யாராக இருந்தாலும் 1098 கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவங்கள யாருமே கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்தீங்களா போனீங்களான்னு. ஓகே, குழந்தைகள் நலக்குழுவுடைய முக்கியமான பணிகளில் ஒன்றா பார்க்கக்கூடியது இந்த கைவிடப்பட்ட குழந்தைகள் அல்லது தெருவில் வாழக்கூடிய குழந்தைகள். அவங்களுக்கு நம்ம CWCன்ற குழு என்ன மாதிரியான உதவிகளை வந்து பண்ணுது? அபேண்டன் சைல்டு, கைவிடப்பட்ட குழந்தைங்கன்னு சொல்லும்போது அவங்கள அபேண்டன் சைல்டு கேட்டகரியில் வைப்பாங்க. அதாவது ஒரு குழந்தைய வந்து லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் வலசரவாக்கம் பக்கத்தில் ஒரு சாக்கடை பக்கத்தில் இருந்தது, ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ரெஸ்கியூ பண்ணாங்க ஒரு ஜஸ்ட் பார்ன் பேபியை. அந்த சைல்ட் லைன் தான் பப்ளிக் ஃபோன் பண்ணணும் 1098க்கு. அவங்க ரெஸ்கியூ பண்ணி CWCயில் கொண்டு வருவாங்க. CWC என்ன பண்ணுவாங்கன்னா அதை இன்டர்வீன் பண்ணிட்டு அந்த குழந்தை, அது இன்ஃபேன்ட் சைல்டு தான் இருக்கும், அபேண்டன் சைல்டு இருக்கும்போது அதை வந்து நாங்கள் வந்து ஒரு அடாப்ஷன் சென்டருக்கு அனுப்பி வைப்போம். அனுப்பி வச்சுட்டு அவங்களோட பேரண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் பார்ப்போம். அதாவது பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதோ பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்குறதோ இது எல்லாமே. அதேமாதிரி லோக்கல் போலீஸில் அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க பேரண்ட்ஸை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்ப்போம். அவங்க பர்பஸ்ஃபுல்லாக அவங்கள அபேண்டன் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த குறிப்பிட்ட கால அளவு இருக்குங்க, 60 days. அந்த 60 days அதுக்கு பிறகு, அதாவது ஆக்டில் ப்ரிஸ்கிரைப் பண்ண அந்த கால அளவு நிறைஞ்ச உடனே CWC வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க அவங்க வந்து அபேண்டன் சைல்டுன்னு சொல்லிட்டு. ஸோ CWC டிக்ளேர் பண்ண உடனே அவங்க வந்து அந்த அடாப்ஷன் ப்ராசஸ்க்கு அந்த சைல்டு போயிடுவாங்க அந்த ஸ்ட்ரீம் லைனுக்கு. ஸோ பொட்டன்ஷியல் அடாப்ஷன் பேரண்ட் வந்து அவங்கள எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. குழந்தை தொடர்பான சட்டங்கள் வந்து இந்தியாவில் வர்றதுக்கான மிக முக்கியமான நோக்கமாக, முக்கியமான காரணிகளாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? யுனைடெட் நேஷன்ஸில் வந்து அக்ராஸ் த வேர்ல்டு வந்து அவங்க பெரிய சர்வே எடுத்தாங்க. அதில் குழந்தைகளுக்கு எதிரான தாக்குதல்கள் நிறைய க்ரைம்ஸ் நடக்கிறதுனால அவங்க வந்து அதுக்கு உண்டான ஒரு சட்டங்கள் தேவைன்றதை வலியுறுத்தினாங்க. 1990s, லேட் 1990s அந்த சமயத்தில் வந்து ராட்டிஃபை ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ஃபஸ்ட்டு ஜூவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட்னு, அதோட வெளிப்பாடு தான் ஜூவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2000.
ஃபஸ்ட் கொண்டாந்து 2000. அந்த ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் தான் இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து 2015 அமெண்ட்மெண்ட்டோடு சேர்த்து அது 2015 அதோட வெளிப்பாடு தான். அந்த ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்டில் தான் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி இருக்குது, ஜுவனல் ஜஸ்டிஸ் கமிட்டி இருக்குது, அப்சர்வேஷன் ஹோம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதோட முக்கியமான ஒரு சேஞ்சாக நினைக்கிறேன் அந்த யூஎன் கொண்டாந்து அந்த ராட்டிஃபிகேஷன். போக்சோ ஆக்ட்னு சொல்லுவாங்க நான், அதாவது November 14, 2012 அது போக்சோ ஆக்ட் வந்து என்ஃபோர்ஸுக்கு வந்தது இந்தியாவில். அது ஒரு குழந்தைகள் தினம். போக்சோ ஆக்ட் வந்த உடனே நிறைய விஷயங்கள் குழந்தைக்குங்க. அது சேலியன் ஃபீச்சர்ஸ்ன்னு சில விஷயங்களை நான் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அந்த போக்சோ ஆக்ட்ன்றது டோட்டலாக 46 செக்ஷன்ஸுங்க, 9 சாப்டர்ஸ். அந்த போக்சோ ஆக்டில் 9 சாப்டர்ஸ் 46 செக்ஷன்ஸ், அதில் எல்லாமே கவர் பண்ணுவாங்க. இதில் சேலியன் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லும்போது போக்சோ கோர்ட் வந்து அக்ராஸ் இந்தியா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு வருஷத்துக்கு 100க்கு அதிகமான கேஸ் பதிவாகுது. போக்சோ கேஸ்ன்னு சொல்லும்போது அந்த மாவட்டத்தில் போக்சோ ஸ்பெஷல் கோர்ட் உருவாக்கணும். அப் டு 100ன்னு சொல்லும்போது போக்சோ கேசஸ் ட்ரையல் வந்து மஹிலா கோர்ட்டில் நடக்கும். மோர் தென் 100ன்னு சொல்லும்போது ஸ்பெஷல் போக்சோ கோர்ட் வந்து உருவாக்கணும் மாவட்டத்தில். ஸோ இந்தியா முழுமைக்கும் பார்த்திங்கன்னா இதுதான் ரூலு. இதை வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் 2019 ஜட்ஜ்மெண்ட்டு சொன்னாங்க. இது மோர் தென் 100ன்னும் போது தேர் மஸ்ட் பி எ போக்சோ ஸ்பெஷல் கோர்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட். மோர் தென் 300 கேசஸ் பதிவாகுது ஒரு மாவட்டத்தில் போக்சோ கேசஸ் ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லும்போது அங்கே வந்து செகண்ட் போக்சோ ஸ்பெஷல் கோர்ட் ஆரம்பிக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. மோர் தென் 600 பதிவாச்சுன்னா தேர்ட் கோர்ட்டு பதிவாக. ஸோ அப்போ தான் அவங்க மீட் பண்ண முடியும் இந்த ரிக்குவயர்மெண்ட்டை. போக்சோ கேஸை வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே முடித்து தீர்ப்பு சொல்லணுன்றது போக்சோ ஆக்டில் ஒன் ஆஃப் த சேலியன் ஃபீச்சர்ஸ். குழந்தை நலக்குழுவினுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்கக்கூடிய DCPU, DSW, போலீஸ், டாக்டர்ஸ், இந்த எஜுகேஷனலிஸ்ட், இவங்க எல்லாமே சேர்ந்து ஒருங்கிணைந்து எப்படி வந்து வேலைகளில் பண்ணுறீங்க? எஸ்ங்க, எங்கள் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க எங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட், அதாவது DCPUன்னு சொல்லுவாங்க. ஒரு குரூப் 1 ஆஃபீஸர், அவர் தலைமையில் 10 பேர் கொண்ட ஒரு குழு இருக்கும். அந்த குழுவில் ஒரு சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க, சோஷியல் ஒர்க்கர் இருப்பாங்க, அவுட்ரீச் ஒர்க்கர் இருப்பாங்க, ஒரு அக்கௌண்டன்ட் இருப்பாங்க, அப்புறம் வந்து இன்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க, நான் இன்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன். அது ஒரு டீம் ஆஃப் ஒர்க். அது அக்ராஸ் இந்தியா ஒவ்வொரு CWC இருக்குதுன்னு சொல்லும்போது ஒரு DCPU யூனிட்டும் இருப்பாங்க. அவங்களோட தலையாய கடமை வந்து அந்த மாவட்டத்தில் உள்ள குழந்தைகளுக்கு பாதுகாப்பு பராமரிப்பு செய்ய வேண்டியது அவங்களோட தலையாய கடமை. ஒரு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்க வந்து உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஒரு என்கொயரி ரிப்போர்ட் CWCக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதோ, ஒரு என்கொயரி ரிப்போர்ட் கவர்மெண்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதோ அதில் முன்னிலை வகிப்பாங்க. இந்த DCPU, இவங்க DCPOங்கிறது DCPU கீழே தான், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட். அந்த மாவட்டத்தோட கலெக்டர் தான் அந்த DCPUவோட தலைவராக இருப்பாங்க. அந்த விங்கோட தலைவர் DCPO, டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர். அதே மாதிரி CWC, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, இஸ் அ ஸ்டாச்சுரி பாடி, கம்ஸ் அண்டர் JJ ஆக்ட். அவங்க வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஆர் ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் பவர்ஸ் உள்ள ஒரு அமைப்பு. இவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டான டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கீழே செயல்படுறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா DSWன்றவங்க முக்கியமாக வந்து டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ். அந்த DSW ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா சைல்டு மேரேஜ் ப்ரிவென்ஷன், ரெஸ்கியூ, ரீஹாபிலிட்டேஷன் அவங்களோட கடமை. அந்த சைல்டு மேரேஜ் அவங்க தான் ரெஸ்கியூ பண்ணி CWCயில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அது வந்து DSW ஆஃபீஸர், அவரும் ஒரு குரூப் 1 ஆஃபீஸராக இருப்பார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு DSW ஆஃபீஸர் இருப்பார். அக்ராஸ் இந்தியாவுக்கும் பொருந்தும். அடுத்தது போலீஸ்ன்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது லா அண்ட் ஆர்டர், க்ரைமு. இப்போ ஆல் உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் இருக்காங்க, AWPSன்னு சொல்லுவோம். அந்த AWPS வந்து சென்னை சிட்டியில் மோர் தென் 37 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, கிரேட்டர் சென்னை போலீஸ் யூனிட் கீழே. அந்த AWPSல பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து அவங்க பார்க்குறது க்ரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் தான். அதில் குறிப்பாக சில்ட்ரன் சொல்லும்போது போக்சோ கேசஸ்லாம் AWPSல தான் போய் பதிவாகும் வழக்கு. AWPS அந்த விக்டிம் சைல்டை CWC கொண்டு வருவாங்க. அவங்கள இன்டர்வீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு பராமரிப்பு தேவைப்படும் போது அதுக்கு உண்டான ஆர்டர்ஸை CWC இஷ்யூ பண்ணுவோம். இது இல்லாமல் அந்த போக்சோ விக்டிம் சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் இருக்குது. காம்பன்சேஷன் வந்து இன்ட்ரிம் காம்பன்சேஷன், ஃபைனல் காம்பன்சேஷன் அந்த போக்சோ ஜட்ஜ் ஆர்டர் பண்ணுவாங்க விக்டிமோட சிவியரிட்டிக்கு ஏற்ற மாதிரி. அது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 10 லட்ச ரூபா வரைக்கும் காம்பன்சேஷன் ஆர்டர் பண்ணுவாங்க. காம்பன்சேஷன் அந்த குழந்தைக்கு அரசாங்கம் கொடுக்குற காம்பன்சேஷன். FIR பதிவான உடனே அவங்க இன்ட்ரிம் காம்பன்சேஷன் ஆர்டர் பண்ணுவாங்க. ஃபைனல் காம்பன்சேஷன் ஜட்ஜ்மெண்ட் வரும்போது கிடைக்கும். அது வந்து அப் டு 10 lakhs கிடைக்கும். ஸோ இன்ட்ரிம்
காம்பன்சேஷன் ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்கும்போது ஃபைனல் காம்பன்சேஷன் 10 லட்ச ரூபா கொடுத்தாங்கன்னா அதில் இந்த 1 லட்ச ரூபா கழிக்க மாட்டாங்க, ரெண்டுமே அந்த குழந்தைக்கு கிடைக்கும். அதை சிடபிள்யூசியும் டிசிபிஓவும் அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்கி கொடுக்கறதுக்கு நாங்கள் அவங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். ஸோ குற்றவாளிக்கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணி கொடுக்கறதா இல்லைன்னா அரசாங்கமே கொடுக்கறதா? இது போக்சோ காம்பன்சேஷன் ஃபண்டுன்னு தனியாக இருக்குது. இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ்னு ஒரு துறை இயங்குறாங்க. அவங்க தான் டிஎஸ்டபிள்யூ நம்ம டிசிபிஓலாம் வர்றது. ஸோ அந்த துறையில் இருக்க வாங்கி தருவோம் நாங்கள். குழந்தை தொழிலாளர் பற்றி சொல்லியிருந்தீங்க, குழந்தை திருமணம் பற்றி சொல்லியிருந்தீங்க, குழந்தைகளை வச்சு அந்த பிச்சை எடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க. வேறு என்ன மாதிரியான பணிகள்லாம் நீங்கள் குழந்தைகள் நல குழு மூலமாக பண்ணுறீங்க? ஸோ இப்போ வந்து சென்னை சிட்டியில் பார்த்தீங்கன்னா சைல்ட் கேர் இன்ஸ்டிடியூட், அதாவது அண்டர் ஜேஜே ஆக்டில் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்ணணும், சில்ட்ரன்ஸ் இன்ஸ்டியூட் ரன் பண்ணணும்னு சொல்லும்போது அவங்க ஜேஜே ஆக்ட் கீழே லைசன்ஸ் வாங்கணும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ் அவங்கக்கிட்ட வந்து அப்ளை பண்ணணும் டைரக்டர். ஸோ அந்த லைசன்ஸ் வாங்கிட்டு சில்ட்ரன்ஸ் ஹோம் நடத்துவாங்க. சென்னை சிட்டியில் பார்த்திங்கன்னா மோர் தென் 93 சிசிஐஸ் ஆர் ஃபங்க்ஷனிங். அதில் வந்து 6 வந்து அரசாங்கத்தோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது. மீதி உள்ளது வந்து அரசாங்கத்தோட எய்டட் ஆர் அன்எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அதில் வந்து குழந்தைங்கள வந்து அட்மிஷன் போடுறது சிடபிள்யூசி மூலயமா வந்தால் தான் அது ஆர்டர்ஸ் வாங்க முடியும். இப்போ இந்த சிட்டியில் வந்து ஒரு குழந்தைக்கு பாதுகாப்பு பராமரிப்பு வேணும், ஒரு சிசிஐயில் சில்ட்ரன்ஸ் ஹோம் அட்மிஷன் வேணும்னு சொல்லி வர்ற ஒரு ஆர்ஃபன் சைல்டாக இருக்கலாம், இல்லை சிங்கிள் பேரண்ட் சைல்டாக இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஆர் அன்ஃபிட் பேரண்ட்டோட சைல்டாக இருக்கலாம். அப்போது லாஸ்ட் ஆப்ஷன் தான் சிசிஐ அட்மிஷன் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போது அவங்க வந்து சிசிஐ தான் ஃபைனலாக ஆப்ஷன்னு கமிட்டி முடிவு பண்ணாங்கன்னா அவங்கள வந்து இப்போ நான் சொன்ன அந்த 93 சில்ட்ரன்ஸ் ஹோம்ஸில் ஒன்றில் அவனுக்கு சூட்டபுளாக இருக்க ஹோம்ஸில் நாங்கள் போடுவோம். அந்த ஹோம்ஸில் அந்த குழந்தைக்கு உண்டான துணிமணிகளாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்கள் மெடிக்கல் எஜுகேஷன் எல்லாமே அந்த ஹோம் பார்த்துக்குவாங்க. ஸோ அந்த ஹோமை மானிட்டரிங் பண்ணுற வேலை சிடபிள்யூசியோட வேலை. அதாவது ஆஸ் பர் த ஆக்ட் மினிமம் 2 சில்ட்ரன்ஸ் ஹோம்ஸை வந்து சிடபிள்யூசி விசிட் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். நாங்கள் வந்து குறைஞ்சபட்சம் 5 to 10 இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம். மோஸ்ட்லி வீக்கெண்ட்ஸில் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் விசிட்டு நாங்கள் பார்ப்போம். அவங்க பாதுகாப்பான சூழ்நிலையில் குழந்தைங்க இருக்காங்களா, அவங்களுக்கு உண்டான ஃபுட்டு, அவங்களுக்கு உண்டான அந்த ஷெல்டர், ட்ரெஸ்ஸு, அந்த எஜுகேஷன் ப்ராப்பராக ஸ்கூல் போகிறாங்களா, எல்லாமே நாங்கள் அவங்க ஹெல்த்து எல்லாமே வந்து நாங்கள் அவங்கக்கிட்ட பேசி நேரடியாக அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் அப் டு டேட் வச்சுருக்காங்களான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் நாங்கள் தரவாக வெரிஃபை பண்ணிவிட்டு மானிட்டரிங் பண்ணுவோம். இது தவிர்த்து பார்த்திங்கன்னா அடாப்ஷன், சைல்டு அடாப்ஷன், லீகல் அடாப்ஷன் சொல்லும்போது அது சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி மூலயமா நடந்தால் தான் அது லீகல் அடாப்ஷன். சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு வெளியே நடக்கிறது இட் இஸ் நாட் லீகல். அதே மாதிரி சைல்டு சரண்டர், ஒரு குழந்தை வேணான்னு ஒரு பயாலஜிக்கல் பேரண்ட்டை முடிவு பண்ணாங்கன்னா அவங்க வந்து அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கிறதுக்கு நேரடியாக சிடபிள்யூசி வரணும். வந்து குழந்தைய என்ன காரணத்துக்கு ஒப்படைக்கிறேன்னு அஃபிடேவிட் கொடுத்துட்டு சரண்டர் பண்ணுவாங்க. குழந்தைகள் நலனில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, குழந்தைகளுக்கு ஆதரவாக பாதுகாப்பு சட்டங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத திரு ராஜ்குமார் அவர்கள், தலைவர், குழந்தைகள் நல குழுவிலிருந்து நமக்கு தகவல்கள் சொல்லியிருந்தார். ரொம்ப நன்றி சார். உங்களுடைய தகவல்கள் கண்டிப்பாக நம்மளுடைய நேயர்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் நீங்கள் சொன்ன விஷயங்கள்லேருந்து தங்களை தற்காத்து கொண்டு பாதுகாப்பாக வாழ்க்கையில் வந்து முன்னேறி நம்முடைய பாரத தேசத்தை வந்து இன்னும் அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக உழைப்பார்கள்ன்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராகுல். நன்றி, வணக்கம் சார்.